இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டின் தலைமை தேர்தல் கமிஷனராக இருப்பவர் ஞானேஷ்குமார். இவரது தீவிர நடவடிக்கையால் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி வேகம் எடுத்துள்ளது. பீகாரில் அமல்படுத்தப்பட்ட எஸ்ஐஆர் பணி மூலம் லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் களையெடுக்கப்பட்டனர். தொடர்ந்து தமிழகம், கேரளம் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி நடந்தது. இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள ஏனைய மாநிலங்களிலும் அடுத்தடுத்து எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட உள்ளது. பல்வேறு மாநிலங்களில் இரட்டைப்பதிவு, இறந்தோர், போலி முகவரி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வாக்காளர் பட்டியலிலிருந்து போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தேர்தல் கமிஷனுக்கு எதிராக தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் லோக்சபா சபாநாயகர், ராஜ்யசபா தலைவரிடம் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். லோக்சபா எம்பிக்கள் 130 பேர் மற்றும் ராஜ்யசபா எம்பிக்கள் 63 பேர் நோட்டீஸில் கையெழுத்திட்டுள்ளனர். அதில் அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க மறுப்பது, வலுக்கட்டாயமாக வாக்காளர் பெயர்களை நீக்குவது, ஒருதலை பட்சமாக செயல்படுவது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பது என ஞானேஸ்வருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கியுள்ளனர். பொதுவாக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர லோக்சபா எம்பிக்கள் 100 பேர் மற்றும் ராஜ்யசபா எம்பிக்கள் 50 பேர் கையெழுத்திட்டாலே போதும் என்ற நிலையில் அதற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலான எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். எனினும் இது விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதன் மீது வாக்கெடுப்பு நடந்தால் 3/2 பங்கு எம்பிக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே தீர்மானம் வெற்றி பெறும். தற்போதைய சூழலில் மத்தியில் ஆளும் என்டிஏ கூட்டணிக்கு முழு மெஜாரிட்டி உள்ளதால் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் எண்ணம் நிறைவேறுவது சாத்தியமற்றது என பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூறினர். சில தினங்களுக்கு முன்னால் லோக்சபா சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. அதன் மீதான விவாதத்திற்கு பின் குரல் வாக்கெடுப்பில் தீர்மானம் தோல்வியடைந்தது. இந்நிலையில் தற்போது தலைமை தேர்தல் கமிஷனரை பதவி நீக்கம் செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் சமர்ப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.